ஹடாமே! ஸோ இன்னைக்கு யோ மிலிட்ரியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதில் ஸ்டோரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைனல் பார்ட் தான் இது. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டுனா அவங்க வீட்டில் சித்திலாம் ஒரு மாதிரியாக மேரேஜ் இந்த மாதிரி பேசவும் உங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன நம்ம லைஃப்பில் நம்ம முடிவு எடுக்காமலே எல்லாருமே அடுத்தவங்களே முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா அப்பா எல்லாருமே உங்கள் லைஃப்பில் அவங்க முடிவு பண்ணி ஒவ்வொன்றும் சொல்கிறதா நீங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மேரேஜ்லேயுமே இவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுமா, நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்திருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிடாம கிளம்பி போயிட்டு இருந்திருப்பீங்க. பின்னாடி ஜேகே அவங்க பின்னாடியே உங்களை கூப்பிட்டுட்டே வந்திருப்பார். ஸோ இதோட தான் நம்ம லாஸ்ட் பார்ட் ஸ்டாப் பண்ணோம். ஸோ த ப்ரெசன்ட் சீன் அவர் நீங்கள் கூச்சிட்டு போகையில் ஒரு ஃபோர்ஸாக உங்களை பிடிச்சி இழுத்துருப்பார். ஸோ அந்த ஃபோர்ஸில் அவர் மேலே போயிட்டு நீங்கள் இடிச்சிருப்பீங்க. லைக் ஹக் மாதிரி. ஒரு கை இந்த இன்னொரு கையை வச்சு பிடிச்சிட்டாரு, இன்னொரு கையும் பிடிச்சிட்டாரு. ஸோ நல்ல க்ரிப்பாக பிடிச்சிட்டாரு. உங்களால் கையை அசைக்கவே முடியல. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை மிலிட்ரிக்காரரு, எங்கே போனாலும் அவங்க முடிவு தான். என் லைஃப்பில் அப்படி தானே. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு தான் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தேன். ஆனால் நல்லா வச்சிங்க பாருங்கள், பெரிய விருந்தா, கல்யாணம் இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோமா, இல்லை அது மாதிரி சொல்லி வச்சுருக்கீங்களா? நீ பாரு வயன், ஒரு நிமிஷம் கோவப்படாத. எதாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம். நடு ரோட்டில் வச்சு எதையும் நான் கிளியராக சொல்ல முடியாது. ஸோ வீட்டுக்கு வா. இல்லை, நான் திரும்பலாம் உங்கள் வீட்டுக்கெலாம் வர்ற ஐடியாலாம் இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். அதே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்கே பாரு, ஒரு நிமிஷம் பாரு, இங்கே பாரு, நான் சொல்கிறத என்னன்னு கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் என்ன முடிவு வேணால் எடுத்துக்கோ. ஓகே, நீ வீட்டுக்கு கூட வர வேணாம், நீ இங்கே இரு, நான் கார் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஏதாச்சும் ஒரு காஃபி ஷாப் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு பார்க்லையாவது உட்காந்து இதை பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சித்தியன் அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் வயன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்களுமே சரிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. அவர் போயிட்டு கார் எடுத்துகிட்டு ஸோ உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு 2 பேருமே போயிட்டு ஸோ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இன்னும் கோவமாக தான் இருக்கீங்க. ஸோ அப்போல ஜங்குக், இங்கே பாரு வயன், சித்தியும் அப்படி கேட்டாங்க அப்படின்னா நான் அப்படி சொன்னேன், சொல்லி வச்சுருக்கேன், அதனால தான் கேட்டாங்க. என்ன சார் சொல்லி வச்சுருக்கீங்க? அதுவா, இந்த மாதிரி எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு நான் தான் அவங்கள அன்றைக்கி பார்க்க சொன்னேன். சரியா? அதை மீன் பண்ணி உனக்கும் என் மேலே ஆசை இருக்குது அப்படிங்கிற இதை வச்சு தான் அவங்க அப்படி கேட்டாங்க. ஐம் சாரி. இது புரியல. சரி, அவங்க கேட்டது ஓகே, நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? ஜோடி பொருத்த பார்க்க சொல்லி பிடிச்சிருக்குன்னா எனக்கு புரியலை. அது ஆக்சுவலாக இதை நான் ஃபஸ்ட்டு உன்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்து உன்னோட என்ன ஃபீலிங்ஸுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அது வயன், எனக்கு இந்த லவ்வு இதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு இது லவ்னு சொல்லவும் முடியல. இட்ஸ் மீன் எனக்கு பிடிச்சிருக்கு உன்னைய. ஸோ தட்ஸ் வை எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கொஞ்சம் இல்லை, நிறையாவே ஆசை. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா வயன்? அதை கேட்க போய் தான் சித்தி கொஞ்சம் ஆர்வ கோளாறில் வேறு மாதிரி கேட்டுட்டாங்க. இதை பற்றி பேச தான் இன்றைக்கி உன்னை விருந்துக்குமே நாங்கள் இன்வைட் பண்ணோம். உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீட்டில் நானும் சொல்கிறேன். வீட்டில் சொல்லி நான் உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கொண்டு போயிடலாம். நான் ஒன்றும் லவ் பண்ணி நல்லா ஊர் சுற்றி 1 வருஷம் 2 வருஷம் நல்லா லவ் பண்ணுவோம், அப்புறம் மேரேஜ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறையா லவ் பண்ணுவோம். என்ன சொல்கிற வயன் அப்படின்னு கேட்குறாரு.
உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவரா இந்த மிலிட்ரிக்காரரா இந்த பேச்சு பேசுகிறாரு, எப்போ பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுவார், இவருக்கு எப்படி நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு ஆசையெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போயெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே, பட் எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோடு சேர்ந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனே அதிகமாக இருக்குது, அதுக்காக தான் நான் இந்த ஓட்டம் ஓடிட்டுருக்கேன். இப்போ போய் இந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்களா? எங்கே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டா நம்ம கடனை யார் அடைப்பா, நம்ம தலையில வச்சுட்டு போயிடுவாளோன்னு ஒரு பயத்தில் தான் இருப்பாங்க. அதனால் இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் அப்படி இப்படிங்கிறதுலலாம் பெருசாக ஆசையும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. தேவையில்லாமல் எனக்காக வெயிட் பண்ணுறேங்கிற பேரில் நீங்களும் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க சார். எங்கள் வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க. வேண்டாம். என்னவோ ஏன் பேசிகிட்ருக்கா? வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க இவங்களெல்லாம் நான் கேட்கல. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? ஒரே வார்த்தை, பிடிச்சிருக்குன்னா சொல்லு. அதுக்கப்புறம் பேச வேண்டியதை நான் பேசுகிறேன். வேணாம், பிடிக்கலை எனக்கு உங்கள் கூட என்னால் வந்து லைஃப்பை நான் வாழ முடியாது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடு. இந்த பேச்சை இதோடு விட்டுடலாம். நீ தான் சொல்லணும் வயன், பிடிச்சிருக்கா இல்லையா, மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்லை அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. ஸோ லிட்டில் பைட் வந்து நர்வஸ் ஆகுது. அது வந்து சார் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் எனக்கு கொஞ்சம் ஐடியல் டைப்லாம் இருக்குது. ஐடியல் டைப்பா? புரியல. ஐ மீன் எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் என்னை இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியல் டைப் இருக்குது. பட் நீங்கள் எப்போ பாரு என்கிட்ட கோவம் தான் படுவீங்க, எரிஞ்சு விழுவீங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓஹேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு அது வந்து இந்த வேர்ல்டில் வந்து சேஃபாக இப்போ நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா சின்னதாக ஒன்றுனாலும் ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டால் வராது. இந்த அக்கறை அந்த கோவத்தில் தான் உன்கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து அப்படிலாம் பண்ணனே தவிர மற்றபடி இதே என் கேரக்டர் கிடையாது. புரியுது, கொஞ்சம் சிறுன்னு இருப்பேன் தான், பட் உன்னை நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்குவேன். நீ உங்கள் வீட்டில் இப்போது அவ்வளோ கஷ்டப்படுற, ஸோ அந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் உன்னை ஸோ என்னால் மேரேஜ்க்கு அப்புறம் கூட ஈக்குவலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமாங்கிறது சொல்ல முடியாது. பட் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு ஒன்று கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உன் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். உனக்கு நிறைய லவ் கொடுப்பேன். இத்தனை நாளாக நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தல, வீட்டில் எல்லோரும் இருந்து யாரும் இல்லாத மாதிரி இருக்கேன், யாருக்கும் என் மேலே அக்கறையே இல்லைன்னு பல டைம் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் ஹீல் பண்ணி உனக்காக நான் புருஷன்னு ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஹோப், அந்த லவ் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன். நல்லா யோசிச்சு கூட பதில் சொல்லு. நான் உடனே வந்துலாம் உன் பதிலை எதிர்பார்க்கல. நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதுக்கப்புறம் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து கேட்குறது இதெல்லாம் சித்தி பார்த்துப்பாங்க, அம்மா கிட்ட சொல்லி சித்தி பார்த்துப்பாங்க. ஸோ நீ தான் சொல்லணும் பதில். இப்போது இல்லை, நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கினாலும் ஓகே, டைம் எடுத்துக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இத்தனை நாளாக பேசின ஜங்குக் மிலிட்ரிக்காரருக்கும் இப்போ பேசுகிற ஜங்குக் மிலிட்ரிக்காரருக்கும் ரொம்பவே வித்தியாசம் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணுறீங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு விஷயம் சொன்னாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பார். இப்போ ரொம்ப சாஃப்டாக வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த சைட் ஆஃப் ஃபேஸ் வந்து உங்களுக்கு அவர்கிட்ட வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சாஃப்டாக பேசுகிறது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வாயடிச்சு போயிருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஓகே, ஸோ மேரேஜுக்கு ஓகே. ஸோ உடனே ஓகே சொன்னால் எதுவும் நினச்சிக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் உங்களுக்கு புரியுது, ஸோ இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கு வந்து இவர் நம்மளை நல்லாவே பல மடங்கு நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஜேகே புரியுது வயன், ஓகே சொல்ல தயங்குறேன்ட்டுன்னு.
உனக்கு ஓகேனா வாயை திறந்து கூட சொல்ல வேண்டாம், சும்மா ஒரு ஏட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. தனுஷ் டைலாக்லாம் பேசுகிறாரு. நீங்கள் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஸோ அவருக்கு வந்து செம்ம ஹாப்பியாகிடுச்சு. அவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாரு. நல்லா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்மைலை பார்த்து நீங்கள் சர்ப்ரைஸ்ட் ஆகுறீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எப்போ பார் மிலிட்ரி என்னை டென்ஷன் பண்ணவே இருக்கான், எப்போ பார் முறைச்சிட்டே இருக்கான், இப்படியே நீங்கள் திட்டிட்டு தான் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டான ஸ்மைலை அது அவரோட ஃபேஸில் பார்க்குறீங்க. அவ்வளோ க்யூட்டாக வந்து இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஃபீல் ஆகுது. ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் இது, பட் ரொம்ப ரொமான்டிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் வந்து உங்கள் கையை வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அவரை பார்த்து எல்லாமே ஓகே தான், பட் எனக்கு எங்கள் அப்பாவை நினச்சா தான் பயமாக இருக்குது. ஸோ என்ன சொல்வாரோ தெரியல, அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பேசுகிற திறமையில தான் இருக்குது, எப்படியும் ஒத்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து அந்த கெஃபே விட்டு வந்து வெளியில் வர்றீங்க. ஸோ அப்போயெல்லாம் அவரோட கையை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு வரீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. ரொம்ப சேஃப்டியாக அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்போயெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை நம்ம தள்ளி போட்டுகிட்டே போக வேணாம் ஒயன். ஸோ இருக்க லீவ்லேயே இதை பற்றி வந்து பேசி முடிச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து லீவ் மேபி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த டயத்தில் நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம். இப்போவே இதை பற்றி பேசினா தான் ஒரு முடிவு தெரியும். என்ன சொல்கிற, ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் போகலாங்க. எப்போ போகலாம்? அது இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு 2 டேஸில் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 2 டேஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து கிளம்பி போகிறீங்க. ஸோ ஜேகேயோட ஃபேமிலி எல்லாருமே வந்து வர்றாங்க. அவங்க வந்து சரி முடிவாக வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வர்றாங்க. உங்களுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு பயம்லாம் கிடையாது. உங்கள் அப்பா அம்மா உங்கள் அக்கா ஏதாச்சும் வந்து பேசி மன சங்கட்டமாக போயிடுமோ அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பயப்படுறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் ஜேகே வந்து உங்கள் கையை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் கண்ணை பார்க்கவுமே நீங்கள் நார்மலாக ரிலீஃப் ஆகிடுறீங்க. ஸோ ட்ராவல் வந்து முடிச்சுட்டு உங்கள் வீடு வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக தான் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போல்லாம் வந்து ஜேகே கையை வந்து நீங்களாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. கடைசி வரையும் விட்டுற மாட்டிங்கள அவர்? சீச்சி, அப்பெல்லாம் விடுவேனா? புயலே வந்தாலும் இடியே வந்தாலும் உங்கள் அப்பா என் பொண்ணெல்லாம் உனக்கு கொடுக்கலாம் முடியாது அப்படின்னு சொன்னாலும் நான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுப்பேன், ஓகேவா? அவர்கிட்ட நம்ம ஒன்றும் பெர்மிஷன் கேட்க போகல, அவர்கிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன இந்த மனுஷனுக்குள்ளே இப்படி ஒரு லவ் அப்படி ஒரு பர்சன் வந்து உள்ளே இருக்காங்கள, இந்த பேச்சு பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ எல்லாரையும் பார்த்து வந்து உங்கள் வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் வந்து ஜேகே கையை வந்து பிடிச்சிருக்கிறத பார்த்து எல்லோரும் இன்னும் கொஞ்சம் ஷாக். சரி வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லோரையும் வந்து உள்ளே வெல்கம் பண்ணிவிட்டு ஸோ எல்லாரையுமே ஹாலில் சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் வந்து எந்திரிச்சு தனியாக நிற்கிறீங்க. அப்போயெல்லாம் வந்து உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, என்ன ஒயன், யார் இவங்களாம், எதுவும் பிரச்சனையா? இந்த பையன் தானே உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது. தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அங்கிள் ஐ எம் ஃபைன். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் என்னன்ட்டுன்னு, எனக்கு உங்கள் பொண்ணு ஃபஸ்ட்டு சென்னையில் பழக்கம். ஆனால் ஸோ கொஞ்சம் ஓரளவு நாங்கள் பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ இது லவ் மேரேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேரும் இன்னும் மற்ற பசங்க மாதிரி லவ் பண்ணிவிட்டு ஊர் சுற்றிட்டு இந்த மாதிரிலாம் வந்து இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, எங்கள் வீட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டேன், அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்.
அதான் ஃபேமிலியாக கிளம்பி வந்திருக்கோம் உங்கள் பொண்ணு கேட்குறதுக்கு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அவர் உங்களை லைட்டாக வந்து முறைக்கிறாரு. நீங்கள் அப்படி கீழே குனிஞ்சிடுறீங்க. அது வந்து புரியுது தம்பி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது. பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. என் பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச பொண்ணு, பிடிச்சிருந்து கேட்க வந்திருக்கீங்க, அதெல்லாம் புரியுது. ஆனால் இப்போதைக்கு அவள் தான் எங்கள் குடும்பத்தை வந்து பார்த்துட்ருக்கா. எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குது, என்னால் ஒரு ஆளாக அது சமாளித்து வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. இப்போ இவ தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிகிட்ருக்கா. இப்போதைக்குன்னு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு நாங்கள் எந்த நகையும் சேர்த்தும் வைக்கலை, அவளை காசும் எங்ககிட்ட இல்லை. அது அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நகை, ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் எந்த இதுவுமே பண்ண வேணாம். உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். கல்யாணம் நானே பண்ணிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாண செலவு நானே பார்த்துக்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு நகை எல்லாமே போட்டு நானே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன். உங்களுக்கு எந்த செலவும் வராது. அப்பா அம்மா சொந்தக்காரவங்க எல்லோரும் வேணும்ல, ஸோ அதுக்காக தான். ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? அது ஓகே, சரி. மேரேஜுக்குள்ளே எல்லாம் செலவையும் பார்த்துருவீங்க, எந்த இது வேணான்னு சொல்கிறீங்க, அது ஓகே தான். ஆனால் நான் முன்னாடி பட்ட கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு அதுக்கு மேலே ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுது அவர் என்ன கேட்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல ஜேகே சொல்கிறாரு, ஓகே, அந்த கடனுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அந்த கடனை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஜங்குக் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்களே எல்லாத்தையும் எதுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பா, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? அப்போது என்னை காசுக்காக தான் வச்சுருக்கீங்களா? அவர் எவ்வளோ இறங்கி எனக்காக என்னை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவர் எவ்வளோ இறங்கி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் உங்கள் கடன் அடைக்க சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது என்னைய காசுக்கு விற்கிறீங்களாப்பா? உங்கள் பொண்ணு, மூத்த பொண்ணு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாலே, அவனால தானே இவ்வளோ கடன் ஆணுச்சு. ஏன் அவளை அடைக்க சொல்கிறது, இல்லை அவன் ஹஸ்பண்ட் அடைக்க சொல்கிறது? எதுக்கு என்னை கட்டிக்க போகிறவரை அடைக்க சொல்கிறீங்க? இதுக்கும் எனக்கும் இந்த கடனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் ஃபீஸை நான் சம்பாரித்து நான் பார்ட் டைம் ஜாப் போய் நான் கட்டினேன், நீங்களா கட்டுனீங்க அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. ஸோ அப்போ ஜேகே வந்து ஏஞ்சி வந்து உங்களுக்கு பிடிக்கிறாரு. ஒயன் கத்தாத, எதாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம், கோவப்படாத, இரு ப்ளீஸ். இல்லைங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவரை அப்பாங்கிறதுக்காக நீங்கள் மரியாதை கொடுத்து வந்து கேட்க வந்தீங்க. ஆனால் பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ சீப்பாக, அதுவும் அவர் கடனை பற்றி தான் பேசிகிட்ருக்காரு. அதான் நான் சொன்னேன்ல, என் வாழ்க்கையும் அவங்க முடிவு தான், அவங்க பண்ணுறது தான். இப்போ நீங்கள் எல்லா கடனையும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஒரு சல்லி பைசா தர வேணான்னா என்னை இப்போ அமுச்சு விட்டுருவார். இவரெல்லாம் ஒரு அப்பா, இதெல்லாம் ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் நான் பிறந்தில்லை, எனக்கு தேவை தான் இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உடஞ்சி வந்து பேசுகிறீங்க. சரி விடுவோம், என் கோவப்படாதடி, எதாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம். காசு பணமாக முக்கியம், எனக்கு நீ தான் முக்கியம். உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? உன் காசு என் காசுன்னு ஏன் பிரித்து பார்க்க சொல்கிற? என் பொண்டாட்டி இது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் நான் பார்த்துக்க போகிறேன், இதில் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லு? அது இல்லைங்க, புருஷன் சொன்னால் பொண்டாட்டி கேட்கணும், சரியா? அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே அதோட வாயை வந்து மூடிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றி வந்து பேசி கடைசியில் உங்கள் வீட்டிலேருந்து ஓகேங்கிற ஒரு வார்த்தையை வந்து வாங்கிட்டாரு. பட் உங்களுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல, அதனால நீங்கள் ரொம்ப டென்ஷன்டாகவே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் வீட்டில் யாரு கூடயுமே வந்து பேசலை. அப்போ ஜங்குக்கு வந்து ரூம்குள்ளே வந்து வர்றாரு. நீங்கள் வந்து எந்திரிச்சிட்டு, ஜங்குக் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் உங்கள் கூடவே வந்துடுறேன், நான் அங்கேயே சித்தி கூட வேணால் இருந்துக்கிறேன், நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் லீவு கிடச்சதுக்கப்புறம் ஊருக்கு வாங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம், நான் இங்கே இருக்க முடியாது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போல அவர்
சரி உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, இதுக்கெலாம் நான் எதுவுமே சொல்லலை, தாராளமாக போயிரு வந்துரு, யாரும் நீ எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போல நீங்கள் அப்புறம் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும். என்னது? அது நான் சொன்னால் கோவப்பட மாட்டீங்களே? ஆஹா சொல்லு, தாராளம் சொல்லு, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும், எனக்கு கோவம் வர விஷயமா இருந்தாலும் நான் கோவப்பட மாட்டேன். அது நானும் படிச்சிருக்கேன், மேரேஜ்க்கு அப்புறம் நானும் வீட்டில் இருந்தால் எனக்கு போர் அடிக்கும்ல, நீங்களும் டியூட்டிக்கு போயிடுவீங்க, அதனால இப்போ எனக்கு புரியுது எதுக்குடா இவன் நம்ம கடனை இவன் அடைக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு. உனக்கு இன்னும் அந்த கெத்து வீராப்பு அந்த ப்ரெஸ்டீஜெலாம் இடிக்குதுல. ஐயோ ஏங்க அப்படி பேசுகிறீங்க? அதனால இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு ஒய்ஃபாக என்னால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப்பை நான் பண்ணணும்ல, அந்த ஹெல்ப்லாம் நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேணாம். ஸோ ஒரு ஃபேமிலி ஒரு 2-3 ஃபேமிலிக்கு காசு கொடுக்குற அளவுக்கு எனக்கு சேலரி வருது. ஸோ என்னால் மேனேஜ் பண்ண முடியும். நீயும் வேலைக்கு போய் தான் நம்ம ஜாலியாக லைஃப்பை ஓட்டுறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. என் பொண்டாட்டி இன்னுமே ஃப்ரீயாக எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல், ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல் அவள் ஜாலியாக நிம்மதியாக என் கூட இருக்கணும் அப்படின்ட்டுன்னு உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவர் கண்ணை பார்த்து, நான் இத்தனை நாளாக ஃபீல் பண்ணியிருக்கேன், கடவுளை எவ்வளோ வாட்டி திட்டியிருக்கேன், இப்படி என்னை அதிர்ஷ்டமே இல்லாமல் அன்லக்கி பர்சனாக படைச்சிட்டியே கடவுளேன்னு. ஆனால் இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் லக்கி ஒயன். இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு வைரமாக இருக்க ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கையில் இந்த உலகத்திலே நான் மட்டும்தான் லக்கி கேர்ள் அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ அப்படியே 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே டேஸ் போகுது. ஸோ ஜேகே நார்மலாக அவர் டியூட்டிக்கு போயிட்டாரு. நீங்கள் அவரை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கலலாம் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இப்படியே ஒரு 8 months போயிடுது. ஸோ அவருக்கு லீவ் இடையில கிடைக்கவே இல்லை. ஸோ 8 monthsக்கு அப்புறம் அவருக்கு லீவ் கிடைக்குது. ஸோ மேரேஜ் டேட்மே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேரேஜ் டேட் நெருங்க உங்களுக்கு ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ஒரு கல்யாண கலையா ஆமாம் கல்யாண கலை தான். ஸோ அந்த நர்வஸ், அந்த புது பொண்ணு அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஸோ அந்த கலையோடையே சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி உங்கள் மேரேஜ் டேயுமே வந்துருச்சு. ஸோ ஜேகே மன மேடையில் உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் தலையை குனிஞ்சு சிரிச்சுட்டே போய் அவர் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஸோ உட்காந்து சிரிக்க 2 பேரும் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஈச் அதர் பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அந்த மேரேஜ் ப்ராசஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் முடியுது. ஸோ ஃபைனலி ஜேகே உங்களுக்கு தாலி கட்டுறாரு. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அப்படியே அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அவரை பார்த்துமே சிரிக்கிறீங்க. அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் காதுகிட்ட, கடைசியாக அந்த மிலிட்ரிக்காரனே கல்யாணம் பண்ணிட்டியேடி, நீ லக்கி தான் போ அப்படின்ட்டு சொல்கிறா. அவளை பார்த்து நீங்கள் சிரிச்சுட்டே ஜேகேவை பார்த்து, யோ மிலிட்ரி, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ சுற்றுறியே பின்னாடி லவ், ஐயோ சொல்லும் வைரோன்னு, அதே மாதிரி சுற்றணும். முன்னாடி இருந்தியே நம்ம நல்லா பேசுறதுக்கு முன்னாடி எப்போ பாரு ஒயன் என்ன அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறேன்னு மிரட்டிகிட்டு இருந்தியே, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அச்சோ கோவம் வருதோ? ஆமாம், எப்போ பாரு முன்னாடி சிடுன்னு விழுந்துட்டேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ என் புருஷன் தூங்கமாக தான் பேசுகிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே லவ்வோடு இருக்கணும், ஓகேவா அப்படின்ட்டுன்னு அவரை பார்த்து கேட்குறீங்க. அவர் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அப்போல அவர் உங்களை பார்த்து, இங்கே வாயேன்
அப்படின்ட்டுன்னு கண்ணாலே கூப்பிட்றாரு. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போகிறீங்க, உன் காதை காட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து காதை இப்படி வந்து காட்டுறீங்க. அப்போல அவர் லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் அவரை பார்க்குறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த வேர்டே நீங்கள் இப்போ தான் வந்து கேட்குறீங்க. ஸோ 9-8 மந்த்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு மேரேஜ் எல்லாமே பேசி வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாலும் ஸோ அவர் இடையில இந்த ஒரு வார்த்தையை சொன்னதே கிடையாது. ஸோ நீங்களும் ஒவ்வொரு டைமும் வந்து எதிர்பார்ப்பீங்க, பட் அவர் வந்து சொன்னதே கிடையாது. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்டேருந்து கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்கள் கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஆக்சுவலாக இது ரீக்ரியேட் சீன். ஹீ இஸ் மை ஐடாலில் நம்ம சங்கு கெஞ்சிட்டே இருப்பார். அந்த ஒரு லவ் யூங்கிற ஒத்த சொல்லுக்காக ஒய்யன்கிட்ட அவ்வளோ ஒரு கெஞ்சுவார். ஆனால் கல் நெஞ்சுக்காரி ஒய்யன் சொல்லவே மாட்டாள். கடைசியாக மேரேஜ் டேயில் தான் வந்து சொல்லுவாள். ஸோ மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாள். ஸோ அவரோட ரியாக்ஷனுமே ஸோ ஹீ இஸ் மை ஐடாலில் கேரக்டரில் வந்து ஜங்குக்கோட ரியாக்ஷன் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி யோ மிலிட்ரியில் ஒய்யனோட ரியாக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ ஒய்யன் வந்து எதிர்பார்த்துட்டே வந்து திரிவா, பட் ஜங்குக் சொல்லவே மாட்டார், கல் நெஞ்சுக்காரராக இருப்பார். அந்த இதில் வந்து ஜேகே கெஞ்சிட்டே திரிவார், ஆனால் ஒய்யன் கல் நெஞ்சுக்காரியாக இருப்பாள். ஸோ அதில் வந்து அவர் வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாக். ஆக்சுவலி க்ரீன் ஃப்ளாக் மீன்ஸ் அப்படியே ஒரு சாஃப்டாக கோவமே வராது. எவ்வளோ தான் நம்ம திட்டினாலும் செல்லமே வரவேன்னு வந்து நிற்பார். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆப்போசிட், கொஞ்சம் இல்லை நிறையா ஆப்போசிட். அதில் சாஃப்ட் கேரக்டர், இதில் வந்து ரூட் கேரக்டராக வந்து நம்ம போட்டிருந்தோம். ஐயோ, அதுக்கு வேறு சீசன் 2 வேறு ஆரம்பிக்கணும். இன்னும் நான் அதை எழுதவே இல்லை. அம்மா அந்த கேரக்டரு அப்படியே என்னை திருட்டிட்டு போயிடுச்சு. பையன் எப்படிலாமாடா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வச்சு தாங்கினார் ஒய்யனை. ஃபைனலி யோ மிலிட்ரியுமே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதாண்ட ஹாப்பி என்டிங். ஸோ மேரேஜோடு இது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுக்கு சீசன் 2 ஸ்பெஷல் பாடலாம் கேட்டு யாரும் வந்துடாதீங்க. ஸோ அப்படி இப்படின்னு முடிச்சுட்டேன் நான். இப்போ எனக்கு என்னென்னா யோ மிலிட்ரி ஒரு வழியாக முடிச்சிட்டேன்ப்பா, ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஆனால் ஹீ இஸ் மை ஐடல் சீசன் 2 நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியல. எனக்கு அந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சீசன் 1 வந்து அக்கா தான் சொன்னாங்க, இடையில பிட்டிங்ஸ் தான் நான் ஆட் பண்ணேன். சீசன் 2 வந்து கேட்கும்போது அது இழுத்துட்டே போகுமேடி. அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லை சின்ன ஃபைட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஐயோ அந்த மாதிரிலாம் வரவே கூடாது, சண்டே 2 பேருக்கு வராது, அந்தளவுக்கு ஒரு லவ் அப்படிங்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு எப்படியோ பைத்தியமே பிடிக்குதுங்க, என்னை யாரும் கொஞ்சம் காப்பாற்றுங்க. ஆனால் நான் மேபி சீசன் 2 போட்டேன்னா பார்ட் 5 அந்த ரேஞ்சில் தான் போடுவேன். பேசாமல் சீசன் 2 இல்லாமல் ஒரே ஒரு ஸ்பெஷல் பார்ட் கொஞ்சம் லாங்காக போடவா? ஸோ அதை மட்டும் வந்து சொல்லுங்கள். சீசன் 2 போடாமல் ஹீ இஸ் மை ஐடால் ஸ்பெஷல் பார்ட் ஒரு மணி நேரம் கிட்ட அந்த மாதிரி போடவா, இல்லை சீசன் 2 தான் உங்களுக்கு வேணுமாங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் யோ மிலிட்ரியோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் இந்த இந்த மிலிட்ரிக்கான நான் சத்தியமாக இன்னும் மிஸ் பண்ணுவேன். ஸோ ஹீ இஸ் மை ஐடாலோட இவரை ஜாஸ்தி மிஸ் பண்ணுவேன். ஸோ என்ன தான் க்ரீன் ஃப்ளாக் ஒரு சைடு வந்து ஒரு கண்ணு இருந்தாலும் ரெட் ஃப்ளாக் ஹிட் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ரொம்ப பேச வேணாம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து உங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. அண்ட் ஹீஸ் மை ஐடாலுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா வந்து கொடுத்துட்டு போங்க. சீசன் 2 தான் வேணுமா இல்லை ஸ்பெஷல் பார்ட் மட்டும் எங்களுக்கு போதுனாலும் ஓகே தான் எனக்கு. ஓகேடா, ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.